ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் செம்ம டேஸ்டியாக வெந்தயக்கீரை புளித்தொக்கு ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் இதுக்கு ப்ரிஃபரபிள். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த கடுகு வெந்தயம்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 4-5 வரமிளகாயை 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே அரை ஸ்பூன் பெருங்காயம், ஒரு முழு பூண்டு தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பூண்டெல்லாம் கோல்டன் ப்ரௌன் கலர்ல மாற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல மாறி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் எல்லாமே நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர்ல மாறி வரணும். வெங்காயம் எல்லாம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர்ல மாறினதுக்கு அப்புறம் ஒரு கப் அளவுக்கு வெந்தயக்கீரையை நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெந்தயக்கீரை எல்லாமே நல்லா வதங்கி வரணும். ஒரு 5 நிமிஷம் நம்ம இந்த வெங்காயத்தோடயே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளியை அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை பாதி அளவு போனதுக்கு அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நீங்க சாம்பார் பொடி சேர்க்காம குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க. குழம்பு பொடி சேர்த்தோம் அப்படின்னா தான் இந்த ரெசிபி டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் இதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடியை சேர்த்துக்கிறேன். நீங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்க ஆல்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடயே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடியில இருந்து ஃபுல்லா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இல்லைன்னா நம்ம மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் திக் ஆகிறதுனால அடி பிடிக்கும். அதனால ஃபுல்லா நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பொதுவா குழந்தைங்க கீரையே சாப்பிட மாட்டாங்க. அதுலயும் வெந்தயக்கீரையை விரும்பி சாப்பிடவே மாட்டாங்க. அதனால இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்க. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் இதில் சேர்த்து நல்லா நம்ம இது தண்ணி எல்லாம் வத்தி வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சு எடுக்க போறோம். இப்போ இப்படி தண்ணியா குழம்பு மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி திக்கா எண்ணெயெல்லாம் தண்ணியா பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். நீங்க வேணும் அப்படின்னா இதையே நீங்க குழம்பு ரெசிபியாவையும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்க தொக்கா செஞ்சு வச்சீங்க அப்படின்னா ஒரு 10ல இருந்து 15 நாள் வரைக்கும் நீங்க வச்சு யூஸ் பண்ண முடியும். இது சாப்பாடு, இட்லி, தோசை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். இப்போ பாருங்க எண்ணெயெல்லாம் தனியா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல 20 கிராம் அளவுக்கு வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சு வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. பாருங்க இப்போ இந்த கன்சிஸ்டன்சில வெந்தயக்கீரை புளித்தொக்கு இருக்கணுங்க. அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அவ்வளவுதாங்க, வெந்தயக்கீரை புளித்தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாடு, இட்லி, தோசை, தயிர் சாதம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். ஒரு முறை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.